இல்லை நம்ம வெளியில் போகிறோம், திருநள்ளாறு போகிறோம்னா ஒரு அரை மணி நேரம் அந்த சனியனுடைய சன்னதியில் உட்காந்துருங்க. கிடுகிடும் சுற்றிட்டு வெளில வந்துடாதீங்க. அந்த சன்னதியில் ஒரு அரை மணி நேரம் இருங்க. உட்காந்து நிம்மதியாக இருந்துட்டு அந்த வைப்ரேஷனை எடுத்துன்னு அது ரொம்ப 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 நல்லது. ஒரே ஒரு தரம் நம்ம பெருசாக யாகம் யஜ்யம்லாம் செய்ய வேண்டாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சு வந்தாலே போதுமானது. அடுத்தது 8ஆம் வீடு அப்படிங்கிறது சில சந்தர்ப்பங்களில் சில சில விஷயங்களை கொடுக்கக்கூடியது. 8ஆம் வீடு சனியனுடைய வீடு. அதனால் தோல் சம்பந்தமான வியாதிகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடியவர் 11, 12, 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் ரொம்ப டிஜெக்டடாக இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறு. அதாவது சில சந்தர்ப்பங்களில் ஏன்டா இந்த தொழிலை ஆரம்பித்தோம், என்னடா இது அப்படின்னு நம்ம நினச்சிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வரும். அந்த சந்தர்ப்பத்தில் குருவை நினச்சிக்கோங்க. அந்த குருவுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. அப்படி ஏதாவது பண்ணணும் உங்களுக்கு தோணித்தன உடனே ஒரு ரூபா காயின் எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் முடிஞ்சு வச்சுருங்க. உங்களுடைய குலதெய்வத்துக்கோ இஷ்ட தெய்வத்துக்கோ கொண்டு போய் அந்த ரூபாயை போடுங்க. காரியம் முடிஞ்ச பிறகு இது எல்லாம் ஏற்றம் தரக்கூடியதாக இருந்திருக்கும். அதே மாதிரி குரு தட்சிணாமூர்த்திக்கு அல்லது திருச்செந்தூர் முருகனுக்கு, ஏன்னா நான் திரும்பி சில விஷயத்தில் முருகன் அப்படின்னா நமக்கு ஏற்றம் தரக்கூடியவர். முக்கியமாக இந்த காளி, ஏன்னா 5ஆம் பார்வையாக பார்க்கக்கூடியவர், நம்முடைய 6ஆம் வீட்டை பார்க்கக்கூடியவர். எதிரிகள் எல்லாம் நம்ம பிஸ்னஸில் எந்த விதமான எதிரியும் இருக்கக்கூடாது, பாலிடிக்ஸில் எதிரி இருக்கக்கூடாது, ப்ரொமோஷனில் எவனா ஒருத்தன் நமக்கு எதிரியாக அமைஞ்சிடுவான். திடீர்னு வருவான், அந்த ப்ரொமோஷன் அவன் தட்டின்னு போயிடுவான். அந்த மாதிரி நமக்கு தோணித்து அப்படின்னா நாம் காளியை வணங்கி வாருங்கள். காளி அப்படின்னா பத்ரகாளி, காளியாக இருக்கக்கூடியவள், அவளை சென்று வணங்கி வாருங்கள். ஒரு முடிஞ்சனா ஒரே ஒரு கற்பூரம் ஏற்றிட்டு வாங்க. மனசார ஒரு 5 நிமிஷம் நின்று வேண்டின்னு வாங்க. எல்லா விதமான பிரச்சனை